1 2 3 இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. சொல்லோ, நாளைக்கு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? வா, மைண்ட் ப்ளோயிங் வசூலி பாய், மைண்ட் ப்ளோயிங். அசந்திட்டீங்க. எனக்கும் சொல்லிக் கொடுக்கல, சேம் டு சேம். அது ஏன்னா நானும் மில்லி கூட சேர்ந்து கர்பா பண்ணனும், ஜாலியா டான்ஸ் ஆடணும். வசூலி பாய் நான் மில்லி கூட சேர்ந்து கர்பா டான்ஸ் ஆடணும். இந்த கோபால விட்டு எனக்கு சொல்லி கொடுங்க. அவனுக்குலாம் அது தேவையில்லை, ஓகேவா? உனக்கு நான் சொல்லி கொடுக்கறேன், ஆனா வேற வழியில. டென்ஷன் ஆகாதீங்க, உங்க 2 பேருக்கு சொல்லி தரேன். என்ன 10 நாள்ல எல்லாரையும் பெஸ்டான கல்பா டான்சர்ஸா மாத்திடுறேன். அதுதான் வசூலியாண்டா, 10 நாள்ல இல்ல 10 நிமிஷத்துல நாங்க டான்சர்ஸா மாறணும். ஏன்னா இன்னைக்கு நைட் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 10 நிமிஷத்துல சொல்லி தரணுமா? நீங்க என்ன விளையாடுறீங்களா? வசூலி பாய் மறந்துட்டீங்களா? முடியாதுன்னு நினைச்ச வேலையை கூட நம்ம முடிச்சு காட்டணும். செல்லும் வசூலி பாய், உங்களால பொங்கலை கூட புளியோதரைய மாத்த முடியும். சரி சரி சரி, நான் நினைச்சேன்னா ஒரு முட்டைய வச்சு 2 ஆம்லெட் போடுவேன். 10 நிமிஷத்துல கல்பா டான்ஸ் என்ன, பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக்கலை கூட உங்களுக்கு கத்து தந்துடுவேன். 6 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது மாதவ்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வசூலி பாய். நீங்களும் எங்க கூட கர்பா நைட்டுக்கு வந்தீங்கன்னா போதும். நீங்க கர்பா டான்ஸ் பண்ணுங்க, உங்களை பார்த்து நாங்க அப்படியே காப்பி அடிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், அங்க பிரின்சிபல் சார் இருப்பாருல்ல, என்னால அங்க வர முடியாது. அட என்ன வசூலி பாய், அங்க பெஸ்ட் டான்சருக்கு ஒரு பெரிய பிரைஸ் தராங்களா? உங்களுக்கு தானே இந்த பிரைஸ் கிடைக்கணும். என்ன சொல்ற? ஏன்னா இந்த கோல்டன் ஹில்ஸ்லயே இருக்கிறதுல பெஸ்டான டான்சர் நீங்க தானே. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. கோல்டன் ஹில்ஸ்ல இருக்கிற பெஸ்டான கல்பா டான்சர் நான் தான். எனக்கு தான் பிரைஸ் கிடைக்கணும். ஆனா நான் சாருக்கு முன்னாடி எப்படி போவேன்னு தெரியலையே. வசூலி பாய், அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப தைரியமா தானே இருக்கீங்க. இதெல்லாம் ரிஸ்க் எதுவும் இல்ல. ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க இந்த துணியை மட்டும் போத்திக்கோங்க. ஒன்னா வராங்க பாருங்க. வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க சார். கோபால், மாதவ், நீங்க அந்த பக்கமா எங்க போறீங்க? ஃபங்க்ஷன் இந்த பக்கம் தானே நடக்குது. உங்க கூட இருக்கிறது யாரு? இவங்க எங்களோட கர்பா டீச்சர் வசுபேன் டீச்சர். அவங்க சூப்பரா டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. உங்களுக்கும் கத்து கொடுக்க சொல்லவா சார்? இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் இங்க சும்மா பெஸ்ட் டான்சரை செலக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். டான்ஸ் ஆட வரல. ஓகே பாய்ஸ், வசு மேம் நான் போயிட்டு வரேன். வசு மேம், பிரின்சிபல் சார விடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த டான்ஸ கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. இது வரைக்கும் யூனோ வாய்ப்பே கிடைக்கல. கத்து தரீங்களா? பொப்பி பயலே, இன்னைக்கு நான் உன்னை நினைச்ச மாதிரி எல்லாம் ஆட்ட வைக்கலாம்டா. எந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு நீ எப்படி சுட்ட போற பாரு, உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். ஒண்ணு கண்டிப்பா நீங்க முதல்ல சுத்த கத்துக்கோங்க. சுத்திக்கிட்டே இருங்க. பப்பியை விட்டு தள்ளுங்க. நாம இங்க இருந்து கிளம்பலாம். சுத்திட்டாங்களே. வசு மேம் எங்க போனாங்க? வசு எங்க போனீங்க? வசு மேம், இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நான் கர்பா டான்ஸோட பேசிக் ஸ்டெப்ல ஆட போறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க. நோ ஸ்டெப் நம்பர் 1. இந்த பக்கம் போகவா இல்ல அந்த பக்கம் போகவா? இப்படி போவா, அப்படி போவா, இப்படி போவா, அப்படி போவா. சூப்பர்ப்பா. இப்ப ஸ்டெப் நம்பர் 2. துணிய நினைச்சு போடு, நினைச்சு போடு, துணிய நினைச்சு போடு, துணிய நினைச்சு போடு, துணிய நினைச்சு போடு. இப்ப ஸ்டெப் நம்பர் 3. கீழே கிடந்தா எடுத்து மேல வைக்கணும். கீழே கிடந்தா மேல வை, 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 கீழே கிடந்தா மேல வை.
வசு மேம் அங்க இருக்காங்க. சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்களே. அவங்க கிட்ட இப்ப போய் நான் சூப்பரா டான்ஸ் ஆட போறேன், கத்துக்க போறேன். வசு மேம் நான் சொல்றத கேளுங்க. வசு மேம் ப்ளீஸ் என்ன பாருங்க. எங்க போறீங்க? சூப்பர், நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா கர்பா டான்ஸ் ஆடுறீங்க. அதுவா, கர்பா டான்ஸ்ல நான் சின்ன வயசுல இருந்த எக்ஸ்பர்ட் தெரியுமா? எனக்கு கர்பா மட்டும் இல்ல, பரதநாட்டியம், அப்புறம் அல்லுப்புரி கூட தெரியும். அல்லுப்புலி இல்ல, பானிபூரி. அது குச்சிப்புடின்னு சொல்லுவாங்க மாதா. கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமா மில்லி, இதுல என்ன டவுட்? நாங்க இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணது உனக்காக தானே. வசு மேம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க. எந்த பப்பி என்ன விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோபால் மாதவ் கிட்ட ஹெல்ப் கேட்கணுமே. கோபால் மாதவ், மினி பொண்ணு வந்ததால கோபால் மாதவ் என்ன சுத்தமா மறந்துட்டானுங்க. இப்ப நான் ஏதாவது பண்ணணுமா? வசு மேம் என்ன சர்க்கிளுக்கு வெளியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வித்தியாசமா டான்ஸ் சொல்லி கொடுக்கறாங்க போல இருக்கு. இவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா நீ டான்ஸ் ஆடும் போது காலை மிதிச்சுதான் ஆடுவியா? இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பறந்து பறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளே. வசு மேம் டிங்கி சிக்கா டிங்கி சிக்கா. இதோ நான் வந்துட்டேன். என்ன வசூலி மேம் இல்ல, வசூலி சாராச்சே. அப்ப அந்த 5 சேட்ட பசங்க தான் வசூலிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானுங்களா? இப்பவே நான் பிரின்சிபல் சார் கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். பிரின்சிபல் சார், எல்லாமே சுபமாயிடுச்சு. பாப்பைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன வசூலி பாய், முகத்தை மூடிக்கோங்கன்னு தானே நாங்க சொன்னோம். நீங்க ஏன் ஃப்ரீயா விட்டீங்க? உங்களால தனியா சமாளிக்க முடியலனா எங்களை கூப்பிட்டு இருக்கலாம்ல. நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமா? மாதவ், கோபால். ஆனா உங்க 2 பேர் கூடயும் மில்லி டான்ஸ் ஆடுறங்கிறதுக்காக நீங்க என்ன கவனிக்கவே இல்லை. பிரின்சிபல் சார் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்க வெளியில போயே ஆகணும். ஓகே, இன்னைக்கு பெஸ்ட் கர்பா டான்ஸ் அவார்டு வாங்க போறவங்களோட பேர் என்னன்னா வசு மேம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு தெரியுமா? பிரின்சிபால் சார் கையால ஒரு அவார்டு வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது? ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. இந்த டிராஃபி வாங்குறதுக்கு என்னால ஸ்டேஜுக்கு போகவே முடியல. வசூலி பாய், வசு பஹன் வேஷத்துல நீங்க ஸ்டேஜ் ஏறலாமே. பிரின்சிபல் சார் கிட்ட ட்ரோஃபி வாங்கிக்கோங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நிஜமாவா? நிஜமாதான். Excuse me. என்ன பாப்பி, உங்களுக்கு டான்ஸ் ஆடணும் ரொம்ப ஆசை இல்ல? எங்க கூட வாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். ஒழுங்கா இங்க இருந்து நகர்ந்து போங்க. உங்க கூட நான் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன். நீங்க வேணும்னே தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கோல்மாலை பத்தி நான் பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லாம விட மாட்டேன். தள்ளி போங்க. இவனுங்க வலையில இருந்து நான் வெளியே போறதுக்கு ஏதாவது சீட்டிங் பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? அட பிரின்சிபல் சார், நல்ல வேலை நீங்களே இங்க வந்துட்டீங்க. வாங்க. ஆஹா, நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். கூட்டத்துல இருந்தா கூட டேலண்ட் ஆனவங்களை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். நான் சொல்றது கரெக்ட் தானே வசு மேம்? இந்தாங்க, பெஸ்ட் டான்சர் டிராஃபி உங்களுக்கு தான். எனக்கு ட்ராஃபி கிடைச்சிருச்சு. அட சார், அந்த வசு மேம் ஒரு பொண்ணு கிடையாது சார். எனக்கு தெரியும்.
என்னது உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமா, எனக்கு உண்மை தெரியும். அவங்க ஒரு பொண்ணு கிடையாது, அவங்க ஒரு குயின் தானே. அவங்க ஒரு கர்ப்பா குயின். அதனாலதான் நான் அவங்களுக்கு பெஸ்ட் டான்சர் அவார்டு கொடுத்திருக்கேன். நான் உன்னோட டான்ஸையும் நல்லா பார்த்தேன் பப்பி. சார், நீ ரொம்ப கேவலமா டான்ஸ் ஆடுற. உனக்கும் ஒருவேளை வசு மாதிரி, அதாவது வசு மேம் மாதிரி கர்ப்பா டீச்சர் கிடைச்சா நீயும் நல்லா டான்ஸ் ஆடுவ. பிரின்சிபல் சார் கிட்ட இந்த டிராஃபி வாங்குனேன். கிடைச்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். உங்களால நல்ல விஷயம் நடந்திருக்கு. Thank you. நல்லா கேட்டுக்கோ மாதவே, நான் கொடுத்த ஐடியாவால தான் வசூலி பாய்க்கு இந்த ட்ரோஃபியே கிடைச்சது. அப்படின்னா என்னாலதான் அர்த்தம். போதும் போதும், நிறுத்து. வசூலி பாய் இங்க வர சொன்னதே நான் தான், தெரியும்ல? ஏய், கதை விடாத. நான் தான் அவர் வர சொன்னேன். நான் தான் கோபால், நான் தான்டா வர சொன்னேன், மறந்துட்டியா? ஓஹோ, நான் தான் சொன்ன மாதவ். பொய் சொல்லாத கோபால். நிறுத்து. நீ மங்கி மாதிரி டான்ஸ் ஆடுற. நீ அப்படிதான் ஆடுற. எல்லாரையும் விட நீ ரொம்ப பெஸ்டான கர்ப்பா டான்சரா இருக்க. உன்னோட கர்ப்பா டான்ஸ் ஆடுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பை, see you.